கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேவதி வெற்றிகரமாக அந்த ப்ராஜெக்டை கரெக்டாக எல்லாருனோடய சப்மிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பாராட்டும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த பிரச்சனை கார்த்திக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி ஆஃபீஸ்க்கே தேடி வர்றாங்க. நம்மளோட ரேவதி கால் பண்ணி சாமுண்டீஸ்வரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு எம்டின்னு சொன்னியா, அவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இருக்காருமா, என்ன விஷயம், சரி நான் உன் ஆஃபீஸுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், நீ எதுவும் அவர்கிட்ட சொல்ல வேணாம், நான் நேராக பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. நம்மளோட சாமுண்டீஸ்வரி வேகமாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்குள்ளே வர போகிறாங்க. கார்த்தியை பார்க்குறதுக்கு, அதாச்சும் ஆல்ரெடி கார்த்தின்ற பேரில் யாராச்சும் வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அது உண்மையாக தெரிஞ்சுக்கலாம், யார் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸ்க்குள்ளேயே நுழையிறாங்க. அப்போ நம்மளோட கார்த்தியோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாரு. ஷாக் ஆகிட்டு உடனே கார்த்திகிட்ட போயிட்டு, இங்கே பாருப்பா உன்னோட அத்தை வராங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்கியூஸ்மின்னு சொல்லிட்டு உள்ளே கேட்டு வராங்க. கார்த்தி கார்த்திக்கு பதில் உட்கார சீட்டில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு எம்டியை உட்கார வச்சிடுறாரு. அப்போ பார்த்துட்டு நீங்கள் தான் எம்டியா அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு ஆக்டிங் பண்ணிடுறாங்க. கார்த்திக்கு பதில் வேற ஒரு ஆள் எம்டின்னு சொல்லிட்டு உட்காந்து நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு எப்படியோ தெரியாத பண்ணிடுறாங்க. ரேவதி கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. ரேவதி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எம்டியை நான் பார்த்துட்டேன், ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு சந்தேகத்துக்கு, நீ வேலை பார்க்குற இடம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன், வேற எதுவும் இல்லை, ஆஃபீஸும் ரொம்ப நல்லா தான் இருக்குது, எம்டியும் ரொம்ப தங்கமானவளாக இருக்கும், சரி நீங்கள் நல்லபடியாக வேலை பாரு ரேவதி, நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி மழுப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, சாமுண்டீஸ்வரி கிளம்பிடுறாங்க. கார்த்திக்கு இப்போ தான் அப்பாடா எப்படியோ அத்தை கிட்டேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ராஜராஜன் கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு, மாப்பிள்ளை சாமுண்டீஸ்வரி இந்த மாதிரி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை, எங்களுக்குமே யாருக்குமே தெரியாது, இவ எப்படியோ இருக்கிற இடத்த தெரிஞ்சு இங்கே வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல மாமா, நான் சமாளிச்சிட்டேன், என்னோட ஸ்டாஃப் உள்ளே சொன்னார், அதில் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி அத்தை வராங்கன்னு சொன்னதும் நான் உடனே வேறு ஆளை சேஞ்ச் பண்ணி உட்கார வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் மாப்பிள்ளை எனக்கே நிம்மதியாச்சு, எங்களுக்கு இங்கே விஷயம் தெரிஞ்சதும் எங்களுக்கு வயிற்றில் புளிய கறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கார்த்தி எப்படியோ வேறு ஆளை மாற்றி சாமுண்டீஸ்வரி இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடாது பண்ணிட்டாரு. ஆனால் ரேவதிக்கு தெரியும் யார் எம்டின்னு சொல்லிட்டு. நம்மளோட சாமுண்டீஸ்வரி வீட்டில் இருக்க யாருக்கிட்டையுமே சொல்லாத இந்த மாதிரி யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் போட்டு உடனே போய் பார்த்துருக்காங்க. அது வீட்டில் யாருக்கா தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கார்த்திகிட்ட சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை ரகசியமாக பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஸ்னே சொல்லலாம். கார்த்தி எப்படியோ இந்த வாட்டி தப்பிச்சிட்டாரு. ஸோ ரேவதி வெளியவே நின்றுட்டுருக்காங்க. அவங்க எம்டியை பார்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்க, வழக்கம் போல் கிளம்பிடுறாங்க.